Question number 17. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இதுல ஜீரோ டேர்ம் இருக்கு, நான் ஜீரோ டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 5x² minus 4y cubed whole divided by x² plus y². இது வந்து ஹோமோஜீனியஸா இருக்கு இந்த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் டினாமினேட்டருடைய டிகிரி வந்து 2 அண்ட் நியூமரேட்டரோட டிகிரி வந்து 3. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ல ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸா இருந்து டினாமினேட்டரோடைய டிகிரியை விட நியூமரேட்டர் டிகிரி வந்து அட்லீஸ்ட் மோர் தென் 1 இருக்கணும். டினாமினேட்டர் 2 நியூமரேட்டர் 2 அப்படி இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் 2னா நியூமரேட்டர் 3 4 அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். ஓகேவா, கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, அட் 0,0ல மட்டும் தான் நான் சொல்றேன். ஜென்ரலா 0,1 1,0 அதெல்லாம் நான் சொல்ல. அட் 0,0ல இப்ப நான் சொல்ற விஷயம் ஹோல்ட் ஆகும். டினாமினேட்டரோட டிகிரியை விட நியூமரேட்டர் டிகிரி 1 அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா தான் இருக்கும். ஓகே, கிரேட், ஃபைன். இங்கேயும் 0 இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 0 இல்லாம வேற நம்பர் இருந்துச்சுன்னா கண்டினியூஸா இருக்கு. இங்கே 0 இருக்கணும். அட் 0,0ல இப்ப நான் சொன்ன கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். ஆப்ஷன் ஏ கண்டிப்பா கரெக்ட் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் பிரப். நான் உங்கள் டிகே, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். இப்ப டோஎஃப் டோஎக்ஸ் அட் டோஎஃப் டோஎக்ஸ் 0,1 கால்குலேட் பண்ணலாமா? அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லிமிட் h tends to 0. ஓகே, f of h,1 minus f of 0,1 whole divided by h which is equal to limit h tends to 0. okay, f of h,1 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 5 into h square minus 4 the whole divided by h square plus 1. 0,1, so x க்கு 0 போட்டிங்க அப்படின்னா first term 0 ஆயிரும், minus 4. okay, negative 4 மட்டும் இருக்கும். okay, denominator 0 ஆயிரும். 0 plus 1, so 1 ஆயிரும். fine, whole divided by h. okay, so limit h tends to 0. இதை simplify பண்ணா என்ன வரும்? 5h square minus 4 minus 4h square minus 4 the whole divided by h into h square plus 1. okay, so second doing in a right way. oh sorry, இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு, so இது பாசிட்டிவா மாறிடும். சாரி, so இது வந்து plus 4h square plus 4. okay, ஏன்னா நமக்கு இதோட வேல்யூ வந்து minus 4 and இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ரைட்? so அதனால மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். so great, so plus 4 and negative 4 get cancelled. so நமக்கு என்ன வரும்னா limit h tends to 0 9h square divided by h into h square plus 1. so h and h get cancelled. limit h tends to 0 9h divided by h square plus 1. இப்போ h க்கு பதிலா 0 போட்டா 0 ஆயிரும். so option B is also right answer. இப்போ C dou f dou y at 1,0. so இதோட வேல்யூ கால்குலேட் பண்ண limit k tends to 0 f of 1,k minus f of 1,0 whole divided by k which is equal to limit k tends to 0 f of 1,k அதோட வேல்யூ என்ன வரும்? 5k minus 4k cube divided by k square plus 1, right? yes, k square plus 1 minus x க்கு பதிலா 1 y க்கு பதிலா 0 வா? so அப்ப நியூமரேட்டர் ஹோல் டேர்ம் 0 ஆயிரும். ஓகே, இது எல்லாமே 0 ஆயிரும். so டினாமினேட்டர்ல ஒரு k எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த k தான் அது. ஓகே, so இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த k வச்சு கேன்சல் பண்ணிக்கிறேன், ரைட்? so அப்ப எனக்கு என்ன வந்துரும்? லிமிட் k tends to 0 5 minus 4k square whole divided by k square plus 1, right? great. இப்போ k tends to 0 போட்டா என்ன ஆயிரும்? இது 0 ஆயிரும். so உங்களுக்கு ஆன்சர் 5 வந்துரும். ஆப்ஷன் C is also right answer. so obviously நம்ம ஆப்ஷன் D தான் தப்பானது, ரைட்? so அப்ப இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. so the right answer is option D, but D தான் wrong. okay, correct. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் D, but dou f dou y is continuous at 0,0 is false. thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.